மாரியோட இந்த கதை அவங்க அப்பாவோட ரிசம்பிளன்ஸ் அவர் பார்த்த அப்பாக்களோட வெறும் அப்பா அவங்க அப்பாவை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. அவர் யோசிச்சது. இந்த கதையை எனக்கு சொல்லும்போது நான் சொன்னேன், அப்பனே புரோட்டகனிஸ்டாக இருக்கானேன்னு. ஆமாம் சார். அப்பாவும் மகனும் ஈக்குவலான பிளேஸில் தான் அந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் மாரி என்கிட்ட இதை சொன்னார். ம். இதில் என்ன, மாரி இதில் நிறைய பேசியிருக்காரு இதை பற்றி. நான் அதுக்குள்ளே நான் பேச வரல. ஏன்னா அவர் நிறைய பேசிட்டார் அந்த 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 பேட்டர்னை பற்றி. பட் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் என்னென்னா, மாரியோட இந்த கதை அவங்க அப்பாவோட ரிசம்பிளன்ஸ் அவர் பார்த்த அப்பாக்களோட வெறும் அப்பா அவங்க அப்பாவை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. அவர் யோசிச்சது. பட் நான் வந்து அதை உள்வாங்குறேன். அட் த சேம் டைம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எங்கள் அப்பாவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். எப்படின்னா, அவர் சண்டை போட்டு என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அவர் வந்து ஒரு போர்ட்டஸில் வேலை பார்த்தாரு. ஒரு ஒரு வெல்டர், அப்புறம் இது அடுத்த லெவலுக்கு போனார். ஃபோர்மேன் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு போனாலும் அது யோசிச்சு பாருங்களேன். நாரப்பேட்டை மாதிரி ஒரு ஏரியா, அங்கே தான் நான் பிறந்து வளர்றேன். எங்கள் அப்பாவும் கிட்டத்தட்ட இப்போ 8 வயசில் அங்கே ஊர்லேருந்து அங்கே வராரு. அவர் வளர்ந்ததும் அந்த மாதிரி ஒரு வண்ணாரப்பேட்டை மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியாக்குள்ளே வளர்ந்த ஒரு ஆள். அவ்வளோ பொலைட்டாக இருப்பார்.